Hi friends, welcome to Cooking with Saranya. இப்போ நம்ம வந்துட்டு அரைக்கீரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எப்பவுமே செய்யறதை விட இதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சால் டேஸ்ட்டாகவும் இருக்கும், எல்லாரும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது தோட்டத்திலே பறிச்ச அரைக்கீரை, மாடி தோட்டத்தில் கொஞ்சம் கடையில் வாங்கினது, கொஞ்சம் மாடி தோட்டத்தில் பறித்தது. இவ்வளோ வராது, அதனால் கொஞ்சம் கடையில் வாங்கியாச்சு. கிள்ளி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு 3 பச்சை மிளகாய், காரம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாரி போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக வந்துட்டு காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் வெங்காயம் பூண்டுலாம் நசுக்கி போட்டு நம்ம தாளிப்போம். அதனால் இது உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாரி போட்டுக்கோங்க. நான் 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். கொஞ்சமாக வெங்காயம், குட்டியாக 3 வெங்காயம் எடுத்துருக்கேன். இதுக்கு தக்காளி நிறைய சேர்க்கணும். கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அஞ்சு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். 2 பல் பூண்டு எடுத்துக்கலாம். பூண்டு சேர்த்தா ரொம்பவே நல்லது. கொஞ்சம் தட்டியும் சேர்த்துப்போம், நம்ம வேக வச்சா நல்லது. இது கூட புளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நிறைய சேர்த்ததுனால புளியை கம்மி பண்ணியாச்சு, கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளி வந்துட்டு நீங்கள் கம்மி பண்ணோன்னா புளி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு புளிப்புக்கு ஏற்ற மாரி நீங்கள் திட்டமாக சேர்த்துக்கலாம். நான் இவ்வளோ சேர்த்துருக்கேன். ஓகே, கீரையோட வேலை முடிஞ்சிச்சு. இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை எல்லாமே வந்துட்டு நம்ம கட் பண்ணி எண்ணெய் லைட்டாக ஊற்றி அதில் வதக்கி எடுக்க போகிறோம். இப்போ கீரையை எல்லாத்தையும் செஞ்சு முடித்தோடனே லாஸ்ட்டாக வந்துட்டு தாளிக்கிறதுக்கு பூண்டு, வடகம் இருந்தால் வடகம் சேர்த்துக்கலாம். வடகம் இல்லாதனால காஞ்ச மிளகா, பூண்டு தோலோட பூண்டு வந்து தட்டி எடுத்துக்கிட்டு இதை வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி அதை லாஸ்ட்டாக எடுத்து சேர்த்தோம்னா சூப்பராக வேறு லெவலில் வாசனையாகவும் இருக்கும் கீரை. இது எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. மீடியம் சைஸ் வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட குட்டியாக இருந்தது, அதனால குட்டியாக 3 வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். பெருசாக இருந்தால் 1 எடுத்துக்கலாம். ஏன் ரொம்ப சேர்க்கக்கூடாது இதுக்கு, வெங்காயம் கீரைக்கு. தக்காளி வேணால் நிறைய சேர்த்துக்கலாம். எப்பவுமே ஒரே சேமாக அப்படியே ட்ரை பண்ணுறதை விட குக்கரில் போட்டு எல்லாம் வேக வச்சு எடுத்துருவாங்க. அந்தமாரி பண்ணாமல் இது டிஃப்ரெண்ட்டாக கடாயில் போட்டு இதையும் வேக தான் வைக்க போகிறோம். லைட்டாக எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்தோம்னா அதோட டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஓகே, இப்போ இந்த மெத்தடை பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ நம்ம இப்போ கீரையை வந்துட்டு வாஷ் பண்ணி எடுத்து போகிறோம். இப்போ நம்ம செக்கலாட்டின கடலை எண்ணெய் சேர்க்க போகிறோம். 2 ஸ்பூன் எண்ணெய். இப்போ எண்ணெய் காஞ்சோடனே வந்துட்டு நம்ம அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாவை சேர்த்து நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துடலாம். லைட்டாக வதக்கினா போதும். மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம், இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கீரையை சேர்த்துக்கலாம். 5 மினிட்ஸ் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இருந்தால் போதும் நம்மளுக்கு. இப்போ வந்துட்டு இதிலே இந்த எண்ணெயிலே வந்துட்டு இந்த கீரையை லைட்டாக வதக்கி எடுக்க போகிறோம்.
இப்போவே உங்களுக்கே நல்லா தெரியும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது கீரையோட இந்த தக்காளி பூண்டு பச்சை மிளகாலாம். இதையும் ஒரு 5 மினிட்ஸ் வதக்கணும். இப்போவே பாருங்கள், இப்போ போட்ட உடனேவே அந்த சூட்டில் வந்துட்டு கீரை வந்து நல்லா வதங்கிடுச்சு, சுருங்க ஆரம்பிச்சிடுச்சு. சூடு பட்டோன்னே எல்லாருமே வந்துட்டு குக்கரில் போட்டு கீரையை அலசி போட்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு வேக வச்சு எடுப்பாங்க. ஆனால் இதை வந்து வதக்கி அந்த எண்ணெயில் சூப்பராக இதிலே தண்ணி ஊற்றி வேக வச்சோம்னா சூப்பராக வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். பசங்களும் வந்து சாப்பிடாத பசங்க கூட சாப்பிடுவாங்க. இதை கண்டிப்பாக பசங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. வாரத்தில் 2 நாள் கீரை செஞ்சோம்னா ரொம்பவே நல்லது. பெரியவங்கலேருந்து சின்ன பசங்க வரைக்கும் எல்லாருமே நல்லா சாப்பிடலாம். பசங்களுக்கு வந்து டேஸ்ட்டாக சமைச்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவேன். இப்போ இது கூட எடுத்து வச்சிருந்த புளி சேர்த்துக்கலாம். அது கூடவே தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ இது கூட தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ரொம்ப தண்ணி ஊற்றினாலும் கீரையோட சத்து வந்து அந்த தண்ணியில் போயிடும். ஆனால் அந்த தண்ணி சேர்ப்போம் தான் நம்ம, அதுக்காக லிமிட்டாக ஊற்றிக்கலாம், ரொம்ப ஊற்ற வேண்டாம் தண்ணி. இது ஒரு 5 மினிட்ஸு வெந்தால் போதும். நம்ம சட்டியில் கடைஞ்சி எடுத்து தாளித்து எடுத்துக்கலாம். கீரை ரெடி ஆகிடும். பாருங்க, பச்சை மிளகாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை தட்டு போட்டு நம்ம கொஞ்ச நேரம் 5 மினிட்ஸு வதக்கி எடுக்க போகிறோம். வெந்து கடைச்சோடனே நம்ம கீரை எப்படி 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி கீரை எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு பார்க்க போகிறோம். சூப்பராக வேறு லெவலில் இருக்குது. கீரை நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை எடுத்து சட்டியில் வச்சு கடைய போகிறோம். தக்காளியும் நல்லா வெந்துடுச்சு. இது வதங்கி எடுத்தோன்னே பாருங்க, கீரையே இல்லாத போல இருக்கு. வெந்தோடனே ஓகே, இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதை ஃபில்டர் பண்ணிடலாம். தண்ணியை வந்துட்டு நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். கடையும் போது தண்ணியோட கடைய முடியாது நம்மளால். சட்டியில் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க. தண்ணியை எடுத்து கீழே ஊற்றிடக்கூடாது. நம்ம லாஸ்ட்டாக இந்த தண்ணியை தான் சேர்க்க போகிறோம். இதில் தான் சத்தே இருக்குது. தண்ணியை யாரும் வேஸ்ட் பண்ணாதீங்க, கீரையோட தண்ணியை. எடுக்கும் போது நல்ல ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. கீரையோட ஸ்மெல்லு சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க இந்தமாரி பண்ணி கொடுத்தீங்கன்னா. ஓகே, இப்போ நம்ம இதிலே உப்பு போட்டதுனால அப்படியே கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ சூட்டோடு போட்டு நம்ம கடைஞ்சி எடுத்தோம்னா நல்லா மசிஞ்சிரும். உப்பு வந்து வேணும்னா நீங்கள் கீரையிலையும் போட்டுக்கலாம், இல்லை வேக வச்சுட்டு நீங்கள் இந்த ஸ்டேஜில் கடைய மூது போட்டு கடைஞ்சிங்கனாலும் சூப்பராக இருக்கும். நான் போட்டாச்சு, அதனால் அப்படியே கடைஞ்சி எடுத்துடலாம். இந்த கீரையை சீக்கிரமாகவே செஞ்சு எடுத்துடலாம், ஃபாஸ்ட்டாகவே, சூப்பராக. ஓகே, இந்தமாரி வந்து நல்லா மசிஞ்சிருக்கணும். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்துட்டு தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்லா கடைஞ்சாச்சு. கீரை, வெங்காயம், தக்காளி, பூண்டு வந்து பச்சை மிளகாய் எல்லாமே வந்து நல்லா மசிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம்.
ஒரு ஸ்பூன் எண்ணெய் போதும். எண்ணெய் காஞ்சோடனே நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். காயிட்டும் எண்ணெய். இப்போ வடகம் இல்லாதனால கடுகு, காஞ்ச மிளகா, பூண்டு, வெங்காயம் போட்டு வதக்கி தாளித்து கொட்ட போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுவே வடகம் இருந்தால் அந்த எண்ணெயில் வடகம் மட்டும் போட்டு அப்படியே தாளித்து எடுத்துட்டோம்னா சூப்பராக வேறு லெவலில் இருக்கும். இப்போ காஞ்ச மிளகாவை கிள்ளி எடுத்துக்கலாம். கிள்ளி விரையெல்லாம் எடுத்துடலாம். லைட்டாக இருந்தால் போதும், ரொம்ப வேண்டாம். இப்போ கடுகு வந்து தீயுது. இப்போ பூண்டும் வெங்காயமும் சேர்த்துக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் எடுத்துட்டோம்னா சூப்பராக இருக்கும். ஓகே, நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. விட்டால் தீஞ்சிரும். இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் சேர்த்துடலாம். வேறு லெவலில் இருக்கு கீரை. ஓகே, இப்போ இதில் இந்த தண்ணி இருக்குல்ல, இதை சேர்த்து கடைஞ்சி எடுத்துக்கலாம். நம்ம வீட்டு கீரை அரைக்கீரை ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டைலில் நீங்களும் மறக்காமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சூப்பராக வேறு லெவலில் சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.